நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ முதல் நேயர் என்ன கேள்வி அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பெண்மணி என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனக்கு 30 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் ஆகல, தினமும் பஸ்ல தான் வேலைக்கு போறேன். இந்த ஆண்கள் பார்க்குற பார்வை ஆஃபீஸ்லயும் சரி பஸ்லயும் சரி எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏண்டா பொண்ணா பிறந்தோன்ற அளவுக்கு ஒரு கோபம் வருது. வேலையை விட்டுடலான்னு கூட தோணுது. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இந்த நேருக்கான கேள்வியோட பதில் என்னன்னா, உங்களுக்கு 30 வயசுன்னு சொல்றீங்க, வேலைக்கு போறீங்க, அதாவது சுயமா நீங்க சம்பாதிச்சு உங்க சொந்த கால்ல நிக்கிறீங்க. நீங்க எதுக்கு யாருக்காகவும் வருத்தப்படணும்? அது மட்டும் இல்லாம நீங்க யாரையும் தப்பான பார்வையில பாக்கலல்ல. நீங்க நியாயமா சம்பாதிக்கும் போது நீங்க எங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? தைரியமா பஸ்ல போணும், ஆபீஸ்ல வேலை பாருங்க. யார பத்தியும் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு கேக்குறேன். அப்புறம் கண்டிப்பா என்னோட பதில்ல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நம்புறேன். நன்றி. குட்டி, ப்ரோக்ராம் எப்படி இருக்கு? செம்மையா இருக்குமா. சூப்பரா பதில் சொல்லிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பதில் பேசுறா. சூப்பரா இருக்குமா, உண்மையதான் சொல்றேன். இந்த பதில் சொன்னது யார் தெரியுமா? யாருமா? டேய், உன் அம்மா தான்டா. என்னம்மா சொல்றீங்க? நீங்களா இத சொன்னது? இது எப்ப நடந்துச்சு? அதுவா, பவிக்கு நான் லஞ்ச் பேக் எடுத்துட்டு போனேன்ல அவ ஆபீஸ்க்கு. அங்க ஆனந்தின்ற ஒரு பொண்ணு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்கன்னு என்கிட்ட கேட்டா. அதுக்கு நான் இந்த பதில சொன்னேன். அந்த பதில தான் அவ ரேடியோல சொல்லிட்டு இருக்கா. சூப்பர்மா. இப்பெல்லாம் வேற லெவல்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கம்மா நீங்க. எல்லா விஷயத்திலயும் இப்ப கலக்குறீங்க போங்க. தேங்க்ஸ்டா குட்டி. ஆமா, நீ ஏதோ சொல்ல வந்தியே, என்னது? சொல்றேம்மா, கண்ணை மூடுங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. ஓகேவா? சரி சரி. ரேடியோ ஆஃப் பண்ணுங்க. இப்ப கண்ணை மூடுங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. சரி, திறக்க மாட்டேன். காட்டுங்க. ஆவா? ஆமா. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? கேசரியா? கண்ணை திறந்து பாருங்க. ஆமா, கேசரிதான். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கா? எந்த கடையில இருந்து வாங்குன? மா, இத நான் கடையில எல்லாம் வாங்கல, நானே பண்ணது. என்னது? இது நீ செஞ்சியா? ஆமா, நானே பண்ணது. எப்ப செஞ்ச? நீங்க பவிக்கு சாப்பாடு கொடுக்கிற அவசரத்துல போன மறந்துட்டு போயிட்டீங்கல்ல. அதுக்கும் கேசரிக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குமா, சம்பந்தம் இருக்கே. நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க போனுக்கு ஹரி சார் போன் பண்ணாரு. நான் எடுத்தேன். நீங்க நினைச்சு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. சரி, எனக்கும் தெரியாதுல என்ன அவசரம்னு நானும் ஓடி போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் கேசரி பண்றதுக்கு ஆள் இல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சந்தோஷ்னு ஹரி சார் என்கிட்ட கேட்டாருமா. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ சும்மா ஒரு ஆளா நின்னா போதுன்னு சொன்னாருமா. அப்புறம் என்ன, நான் அப்படி இப்படி கேசரி பண்ணிட்டேமா. நீ எப்படி குட்டி? உனக்கு சமைக்க வராதே? வராதுதான், பட் என் செல்ல குட்டி அம்மா எவ்வளவு நாள் கிச்சன்ல என் முன்னாடி சமைச்சிருக்கீங்க. அத பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இத பண்ண. ஆனா எனக்கே தெரியாதுமா, சத்தியமா இவ்வளவு நல்லா வரும்னு. ஆனா குட்டி, கேசரி ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே நான் செய்யற மாதிரியே இருக்கு. அம்மா, நீங்க இப்ப சொன்ன இதே வார்த்தையை தான் பந்தியில இருந்த எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன பாராட்டினாங்கம்மா. ஆனா அதுக்கப்புறம் கேட்டரிங் ஆர்டர் கொடுத்தவரு எல்லாரும் முன்னாடியும் என்ன கூப்பிட்டு, இருங்க இந்த 100 ரூபாய் நோட்டை எனக்கு பரிசா கொடுத்தாருமா. இத வாங்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குடா. சரி சரி சரி, இது புடி. அதுக்கு முன்னாடி இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. புடிங்கம்மா.
தேங்க்யூ. ஆ ம் ம் ஆ ஆ ஆ. ஹலோ ஆனந்தி, சொல்லுங்க, நான் ஆனந்தி தான் பேசுறேன். நேத்து உங்க கேள்வி பதில் ப்ரோகிராம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு Okay. மேடம். ம், ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க சொன்ன பதில் அவ்வளவு அசத்தலா இருந்துச்சு மேடம். thank you so much. சார், நேத்து கேள்வி பதில் ப்ரோகிராம் பாத்தீங்கல்ல? ஆனந்தியோட பதில்லாம் வேற லெவல், சூப்பர் சார். ஆமா சார், நானும் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி ஆனந்திக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் எல்லாம் கொடுக்க முடிஞ்சதுன்னு தெரியலையே. பட் உண்மையாலே ரியலி சூப்பர் சார், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, ஆனந்திய கூப்பிடுங்க, அவங்க கிட்டே பேசிடலாம். ஓகே சார். ஹலோ. ஹலோ ஆனந்தி, உன்னை எம்டி ரூம்ல வந்து மீட் பண்ண சொல்றாரு. ஓகே, இதோ வரேன். மே ஐ கம் இன் சார்? யா, ப்ளீஸ் கம் இன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆனந்தி, வெல் தேங்க் யூ டன். சார். நான் நேத்து உங்க ப்ரோக்ராமை கேட்டேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண விதம், அதோட உங்க பதிலும் சூப்பரா இருந்துச்சு. எப்படி இப்படி? சார், அவங்க கேட்ட கேள்விக்கு அப்படியே ஆத்மார்த்தமா பதில் சொல்லணும்னு நானே முடிவு பண்ணிட்டேன் சார். ஆனந்தி, நான் உங்க கூட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா. நீங்க தான் இந்த பதில்லாம் சொன்னீங்கன்னு என்னால நம்பவே முடியல. யாரோ எழுதி கொடுத்து பேசின மாதிரி தான் இருக்கு. என்ன சார் நீங்க? நானே தான் பதில் சொன்னேன் சார். பிஹெச்டி பண்ணியிருக்கேன், இது கூட எனக்கு தெரியாதா சார்? இதுக்கெல்லாம் அப்படியே அசால்ட்டா பதில் சொல்லிடுவேன் சார். ஆனந்தி சூப்பர். அன்னைக்கு நான் உங்களை சும்மா மிரட்டுறதுக்காக சொல்லல, உண்மையாவே நீங்க அந்த ப்ரோக்ராமை நல்லா பண்ணோன்றதுக்காக வார்னிங் பண்ணேன். அந்த வார்னிங் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. தேங்க்ஸ் சார். ஆனந்தி, இதே போல மறுபடியும் உன்னோட ப்ரோக்ராம் எல்லாம் சிறப்பா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே ஆனந்தி, இப்போ நீங்க போலாம். சூப்பர், Thank you, கீப் இட் sir. அப் யுவர் குட் ஒர்க். ஷோர் சார், தேங்க்யூ. வரேன். ஓகே சார், நீங்க என்னதான் சொன்னாலும் ஆனந்தியால இப்படி சொல்யூஷன் கொடுக்க வாய்ப்பே இல்ல சார். எது எப்படியோ அது ஆனந்தியோட ப்ரோக்ராம் தானே, எப்படியோ நமக்கு பாராட்டு கிடைச்சா போதும். மேடம், என்னக்கா? நீங்க எப்படி பதில் சொன்னீங்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். என்னக்கா, என்ன சொல்றீங்க? பவித்ரா மாமியார் வந்தாங்கல்ல, அப்ப அவங்க சொல்ல சொல்ல நீங்க எழுதிதான் இந்த ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்க சொல்றதுதான் உண்மை. சரி சரி, இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க, இது நமக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேயா? நான் வெளியில சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அது வெளியில வந்தாலும் வந்துரும். என் வாயு ஓட்ட வாயு, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ம், இந்தாங்க அக்கா. அக்கா இதை வச்சுக்கோங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா. இப்படி நீ குடுக்கறத கொடுத்தா நான் ஏன் வெளியில சொல்ல போறேன்? அப்புறம் அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எனக்கு அந்த லக்ஷ்மி மேடமோட அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கி தரீங்களா? அவ்வளவுதானே. நீ இவ்ளோ பண்ணும்போது நான் அது கூட பண்ண மாட்டேனா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வாங்கி தரேன். என்ன மேடி, இன்னைக்கு மெனுல இருக்கிற டிஷ் எல்லாத்துக்கும் குக் ரெடி பண்ணிட்டேல்ல? என்ன மேடி முடிக்கிற? இன்னைக்கு வழக்கம் போல ஏதாவது சொதப்பிட்டியா? நான்லாம் ஒன்னும் சொதப்பல சார். இன்னைக்கு மெனுல கேசரி கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கு ஒரு மாஸ்டர் சொல்லிட வேண்டியது தானே, அதுக்கே முடிச்சிட்டு இருக்க.
அதுலதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. மெனுவை ரெடி பண்ணி கொடுத்ததே நம்ம பார்த்தசாரதி சார் தான். சரி, அதனால என்ன? நமக்கு தெரிஞ்ச மாஸ்டர்ஸ், கேசரி எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள கூப்பிட வேண்டியதானே? சார், நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு புரியலையா? மெனுவை ரெடி பண்ணி கொடுத்தது நம்ம பார்த்தசாரதி சாரு. அவருக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் சந்தோஷ் பண்ண கேசரி ரொம்ப பிடிக்கும். என்ன மேடி, அன்னைக்கு ஏதோ அர்ஜென்ட்டுக்கு சந்தோஷம் வர சொன்னோம், அதுக்காக தினமும் அவரையே கூப்பிட முடியுமா? முடியாதுதான் சார். ஆனா என்ன பண்றது? பார்த்தசாரதி சார் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாரு. அவருக்கு சந்தோஷ் தான் மாஸ்டரா வேணுமா. அடே, நீ பார்த்தசாரதியோட பேசி கன்வின்ஸ் பண்ண பாரு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரணுமா? சார், அங்க பாருங்க, சந்தோஷ் போறான். சார், கூப்பிட்டுமா சார்? இல்ல, வேண்டாம் மேடி. சந்தோஷ் ஏதோ முக்கியமான இடத்துக்கு போற மாதிரி தெரியுது. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், விட்டுரு. இல்ல சார், சந்தோஷ்க்கு இப்ப வேலை எதுவும் இல்ல. எதுக்கோ கூப்பிட்டு கேட்டு பாப்போம். வந்தா நல்லது தானே. இல்லன்னா விட்டுறலாம். சார், என்னங்க சார்? சொல்லுங்க சார். சந்தோஷ் கிளம்புறதுக்குள்ள கூப்பிடலாம் சார். பக்கத்துல தான் சார் இருக்கான். சரி சரி, கூப்பிடு. சந்தோஷ், வாங்க சார். என்ன மேடி? ஹாய் சந்தோஷ். ஹாய் சார். இல்ல சந்தோஷ், நீ பண்ண கேசரி எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. சார், அதான் சார் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் நல்லா கேசரி செய்ய தெரியும்னு அன்னைக்கு தான் சார் எனக்கே தெரியும். அப்படி பார்த்தா எல்லா புகழும் உங்களுக்கும் எங்க அம்மாவுக்கும் தான் சார். தேங்க்ஸ் சந்தோஷ். அதே பார்ட்டி தான் மறுபடியும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. வாவ், சூப்பர் சார். கங்க்ராட்ஸ் சார். நல்லா பண்ணுங்க. பண்ணலாம், அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. மறுபடியும் கேசரி ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெசிபிக்கா நீதான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஐயோ சார், என்னையா? சந்தோஷ், நீ எனக்காக இன்னைக்கும் கொஞ்சம் கேசரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும். சார், அன்னைக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் கேட்டிங்கன்னு தான் சார் பண்ணி கொடுத்தேன். சந்தோஷ், நாங்க ஒன்னும் உன்னை வேணும்னே கூப்பிடல. பார்ட்டி நீங்க தான் வேணும்னு கேக்குறாங்க. அதான் கேட்டு பார்க்கலான்னு வந்தோம். இல்ல மேடி சார், ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஒண்ணு இருக்கு. அதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சந்தோஷ். இன்டர்வியூ தான் முக்கியம். நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க கிளம்புங்க, நான் வேற ஒரு குக்க அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சாரி சார். பாய். நான் வரேன். ஐயோ, இப்ப என்ன சார் பண்றது? விடுமாடி, நான் பாத்துக்கிறேன். நீ மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணு, பாத்துக்கலாம். டென்ஷன் ஆகாத. ₹20. சரி, இதெல்லாம் தக்காளி கம்மி உள்ளதாமா, கிலோ 15 ரூபா எடுங்க. இந்தாங்க. இதுல எல்லாத்துலயுமே கால் கிலோ போடுங்க. சரிம்மா. வெங்காயம் மட்டும் 1/2 கிலோ போடுங்க. இதை எடுத்துக்கிட்டுமா? 15 ரூபாமா. இஞ்சி எடுத்துக்கிறேன், சரியா? எடுத்துங்க. கொஞ்சம் நல்லதா போடுங்க. ஆர்ஜே மேடம். ஹலோ, ஹாய். இதை எடை போடுங்க. ஆர்ஜே மேடம், ஹாய். நீங்க எங்க இங்க? அது இந்தாம்மா, 10 ரூபா கொடு. ஓ, இந்த ஃபிளாட்ல உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஆஹா, இல்ல மேம். அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? மேம், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? ஏன் மேம், நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாம ஒரு முறை தானே பார்த்து பேசியிருக்கோம். லக்ஷ்மி மேடம், உங்க கூட கொஞ்ச நேரம் ஒருத்தர் பழகுனாலே போதும், திரும்ப திரும்ப உங்க கூட பழகிட்டே இருக்கணும்னு தோணும். அதான் உங்களை நேர்ல பார்க்கலான்னு வந்தேன். மேம், வாங்கல, கொஞ்ச நேரம் போய் உட்காந்து பேசலாம். என்னது, உட்கார்ந்து பேசலாமா? மேம், ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். பேசிட்டு நான் கிளம்பிடுவேன். சரி. மேம், வாங்க. அப்புறம் உங்க ப்ரோக்ராம் கேட்டேனே. அப்படிங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஹாய், தேங்க் யூ.
மேம், நான் உங்களை பார்க்க வந்ததுக்கு காரணமே நீங்க நேத்திக்கு சொன்ன பதில் தான். சூப்பரா சொன்னீங்க மேம். தேங்க்ஸ். ஆனா மேம், எப்படி மேம் இதெல்லாம்? எல்லாமே நம்ம அனுபவத்துல பாக்குறது, அனுபவிக்கிறது, அதை வச்சுதான் சொன்னேன். சூப்பர் மேம். மேம், அதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்க இதே மாதிரி எனக்கு ஒரு 5 கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இன்னும் 5 கேள்விக்கா? இப்போ வா. ஆமா மேம். ப்ளீஸ் மேம், சொல்லுங்களேன். மேம், அப்படியே யோசிக்காதீங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியே தான் ஆகணும். சரி, நான் பதில் சொல்றேன், நீங்க கேள்வி கேளுங்க. ஓகே மேம். மேம், நான் இப்ப முதல் கேள்வி, அதுவும் இந்த காலத்துக்கு தேவையான ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்க போறேன். இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இப்போ கடைசியா ஒரு கேள்வி உங்களுக்கு. உங்ககிட்ட ஒரு கம்பெனியோட ஆடிட்டிங் ஃபைல் வந்தா அதை எவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சு கொடுப்பீங்க? அது நம்ம கம்பெனியோட டிஃபென்ஸ் தான் சார். நம்ம கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட், அப்புறம் இந்த 1 இயரோட வரவு செலவு கணக்கு, இது எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் சார் நம்ம முடிவு எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எவ்வளவு மேன் பவர் இருக்குன்னு அதையும் வச்சு தான் சார் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். எக்ஸலண்டா பதில் சொல்லியிருக்கீங்க சந்தோஷ். தேங்க்யூ சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் எப்போ ஜாயின் பண்ணணும் சார்? எல்லாம் ஓகே சந்தோஷ். உங்க நன்னடத்தை தான், அதான் நீங்க ஆபீஸ் பணத்தை கையாடல் பண்ணி மாட்டி அந்த கம்பெனி விட்டு நீங்க வெளியே வந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. எஸ்கியூஸ் மீ சார், நான் அதை வேணும்னே பண்ணல. அந்த சுச்சுவேஷன்ல என்னோட ஃபேமிலி சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்படி ஆயிப்போச்சு சார். அது நான் பண்ண தப்பு தான் சார். அதுக்காக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். கண்டிப்பா இனிமே அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாம இருப்பேன் சார். குட்டா இருப்பேன் சார். ஒரு ஸ்கூல்ல தங்கி படிக்கிற பையன் கேள்வி கேட்டிருக்கான். அவனுக்கு படிப்பு அவ்வளவா வரலையா, அதனால அவனுக்கு அவன் மேலே வெறுப்பு சூசைட் பண்ணிக்கலான்னு அடிக்கடி தோணுமா? ஏன் இந்த மாதிரி தாட்ஸ் வருதுன்னு அவன் கேக்குறான் மேம். அவனுக்கு நீங்க ஒரு நல்ல பதிலா சொல்லணும். இது பாருங்க தம்பி, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சரியா படிப்பு வரல அதானே? நான் கேக்குறேன், அது எப்படி உங்களுக்கு படிப்பு வரலன்னு நீங்களே முடிவு பண்ணலாம்? முதல்ல எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா நம்மளால ஈஸியா படிக்க முடியும்னு நம்ம யோசிக்கணும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. இது பாரதியாரோட பாட்டு. படிப்புக்கு உகந்த நேரம் அதிகாலை. அப்பதான் நம்மளோட மூளை தெளிவா இருக்கும். பாடத்தை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். இத நான் ஏன் சொல்றேன்னா, சினிமா பாட்டு மட்டும் நம்ம ஈஸியா பாடுறோமே, அது எப்படி தெரியுமா? அடிக்கடி நம்ம போற இடம், வர இடம், டிவில, ரேடியோல, செல்போன்ல அதை திரும்ப திரும்ப நம்ம கேட்கும் போது, பார்க்கும்போது அது நம்ம மனசுல பதிஞ்சிருது. அதே மாதிரிதான் படிப்பும். உனக்கு படிப்பு வரலன்னு தானே இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள்லாம் வருது. இத பாரு தம்பி, நான் சொன்ன மாதிரி படிச்சு பார்த்தா கண்டிப்பா நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க்கோட வருவ. அது மட்டும் இல்ல, தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு கோழைத்தனம். அதை எதிர்த்து நின்னு போராட கத்துக்கணும். இல்ல சந்தோஷ், நீங்க எவ்வளவு பெரிய சின்சியரான பர்சனா இருந்தாலும் டிசிப்ளின் இல்லைன்னா நோ யூஸ். சாரி சந்தோஷ், உங்களுக்கு வேலை இல்லை. சார் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் என்னோட சின்சியரான ஒர்க்கை பாருங்க சார். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா டிசைட் பண்ணுங்க சார், ப்ளீஸ். இல்ல சந்தோஷ், எங்க கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ரூலே டிசிப்ளின் மட்டும்தான். ஒழுக்கம் இல்லாத மனுஷனை நாங்க மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. வீட்லயும் இப்படிதான் இருப்பீங்க போல இருக்க. சார், அதான் நான் என்னோட நிலைமையை பத்தி சொல்லிட்டேனே சார். நீங்க திரும்ப திரும்ப அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சார், உங்களுக்கு தேவை நான் ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதானே. ஏன் சார் இப்படி தேவையில்லாம பர்சனல் விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன சந்தோஷ், சவுண்டா பேசினா வேலை கொடுத்துருவோன்னு நினைச்சிட்டீங்களா? இப்ப தெரியுது உங்க கேரக்டர் என்னன்னு. வெளியே போங்க. தம்பி, நான் எதுக்கு இத சொல்றேன்னா,
என்னோட ஊர்ல ஒரு குட்டியான ஒரு பையன் இருந்தான். அவனை எல்லாரும் ஊர்ல கட்டையா கட்டையான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவன் முதல்ல சைக்கிள் கத்துக்க ஆரம்பிச்சான். அவன் ஆரம்பிச்சது ஒரு பெரிய சைக்கிள்ல கத்துக்கதான். அவன் அதை ஓட்டி கீழே விழும்போது எல்லாரும் சிரிச்சு, டேய் கட்டையா, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அவன் யார பத்தியும் கவலையே படல, யார் பேசுறதையும் காதுலயே வாங்கல. முயற்சி பண்ணி திரும்ப 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 விழுந்து விழுந்து கத்துக்கிட்டான். என்ன சார், நீங்க வேலை கொடுக்கலைன்னா வேற எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்காதா? இங்க பாருங்க சந்தோஷ், உங்களை பத்தியும் அந்த கம்பெனில பண்ண தப்ப பத்தியும் எல்லா கம்பெனிக்கும் மெயில் போயிருக்கும். சோ நீங்க எங்க போனாலும் வேலை கிடைக்காது. அதை சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? நான் கண்டிப்பா ஒரு வேலையில சேர்ந்து காட்டுறேன் சார். தேங்க்யூ. ஒரு நாள் அதே சைக்கிளை கத்துக்கிட்டு அந்த ஊர்ல கெத்தா ஓட்டிக்கிட்டு வந்தான். அப்படி வரும்போது அவனை கிண்டல் பண்ண எல்லாரும் வாயார அவனை வாழ்த்துனாங்க, பெருமையா அவனை பத்தி பேசினாங்க. அப்போ அவன் முகத்துல இருந்த அந்த வெற்றி, அந்த சந்தோஷம் இன்னும் என்னோட கண்ணிலேயே நிக்குது. என்ன சந்தோஷ் ஃபோன் பண்றான்?